ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சத்தத்தை கர்த்தர் கேட்டு ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் உங்களுக்கு செய்வாராக. கூக்குரலிட்டு கொண்டு இருக்கிறீங்களா? மிகுந்த சத்தத்தோடு அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? ஒரு அற்புதம் நடக்காதா என்று சொல்லி ஏங்குறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் பெரிய காரியத்தை கர்த்தர் நடத்த போகிறார். ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிரியமான தேவ பிள்ளையே, உன் சத்தத்தை கர்த்தர் கேட்பார். உன் சத்தத்தை கர்த்தர் கேட்பார். சத்தமிட்டு போராடிக்கிட்டு இருக்கிறியா? சத்தமிட்டு அழுறியா? இரவும் பகலும் நான் கூக்குரல் எடுக்கிறேன், ஆண்டவரே என் சத்தத்துக்கு பதில் கிடைக்காதா, என் ஜெபத்துக்கு ஒரு பதில் வராதா என்று சொல்லி ஏங்குறியா? கர்த்தர் உன் சத்தத்தை கர்த்தர் கேட்பார். உனக்கு ஒரு நியாயத்தை கர்த்தர் செய்து முடிப்பார். பயப்படாதீங்க. வசனம் அதுதான் சொல்லுகிறது. பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். உனக்குள்ள திரும்பி வர வேண்டிய ஆசீர்வாதம் வரும். எது உங்களை விட்டு தூரம் போயிச்சோ அது மறுபடியும் திரும்பி வரும். எது உங்களை விட்டு கடந்து போச்சு அது மறுபடியும் உங்களை தேடி வரும். திரும்பவும் ஆண்டவர் ஒரு ஜீவன் உண்டாகும்படி, அது பிழைக்கும்படி கர்த்தர் செய்வார். எல்லாம் செத்து போச்சுங்க ஏன் சொல்கிறீங்களா? பிழைக்குங்க. கர்ப்பம் செத்து போச்சுன்னு சொல்கிறியா சகோதரி? கர்த்தர் பிழைக்க பண்ணுவார். என் வாழ்க்கையே போச்சு, என் பிஸ்னஸ் செத்து போச்சுன்னு சொல்கிறியா? கர்த்தர் பிழைக்க பண்ணுவார். எது அவ்வளோதான் டெத் ஆயிடுச்சு, அவ்வளோதான் இனிமேல் வராதுன்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக இன்றைக்கி ஆவியானவர் உனக்கு சொல்கிறாரு, மறுபடியும் கர்த்தர் உனக்கு வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய சத்தத்தை, எலியாவின் சத்தத்தை கர்த்தர் கேட்டது போல உன் சத்தத்தை கர்த்தர் கேட்டு அற்புதத்தை செய்வார். ஆகாரின் கண்ணீரை பார்த்தார், பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. அதே தேவன் இன்றைக்கு உங்கள் சத்தத்தையும் கேட்டு உங்களுக்கு அற்புதத்தை கர்த்தர் செய்து முடிப்பாராக. கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த மகனுக்காக மகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த மகனுடைய சத்தம், இந்த மகளுடைய கண்ணீர், இந்த மகளுடைய விண்ணப்பம் உடைய சமூகத்தில் வந்து எட்டுவதாக. கர்த்தர் சத்தத்தை கேட்டு ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் இந்த மகனுடைய வாழ்க்கையில் மகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்வீராக. கூக்குரல் கேட்பவரே, இந்த மகனுடைய கூக்குரல், இந்த மகளுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்டு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக, ஒரு அடையாளத்தை செய்வீராக. உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும், உமது கரம் வெளிப்படட்டும், உமது கிரியை உண்டாகட்டும். சுவாமி ஆசீர்வதிங்க, நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். ஆமென், ஆமென்.